A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தேர்தல் பரபரப்பு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. தொலைக்காட்சிகளிலே மாலை வேளைகளில் அது குறித்த வாதங்கள், காரசாரமான வாதங்கள், ஒரு கருத்து அதுக்கு எதிர்கருத்து, மறுப்பு கருத்து என்று நாள்தோறும் ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான வாதங்கள் தேர்தலை மையமாக வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலை உலகிலே மின்னும் நட்சத்திரங்களில் ஒருவரான சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதற்கு பிறகு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார். கரூரிலே அவர் ஒரு 7 மணி நேரம் மக்கள் காத்திருப்பதை அது உணர்ந்து பெருங்கூட்டம் வெள்ளமாக கூடியிருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும். அவருடைய வாகனம் ஒரு தெருவுக்கு போய் அடுத்த தெருவுக்கு திரும்ப முடியாது. அப்படியானால் இந்த கூட்ட நெரிசலில் ஏதாவது விபரீதம் நடந்துவிடக்கூடும் என்று அவர் யூகித்து ஒன்றை செய்திருக்கலாம். நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 71 தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது காளிமுத்துவுக்கு சிவகாசியிலே பிரச்சாரம் செய்துவிட்டு பிறகு சங்கரங்கோயிலுக்கு வந்தார். வழி நெடுகிலும் மக்கள் ஏராளமாக வெள்ளமாக, எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிற போது அவர் வேன் மேலே ஏறி நின்று இருபக்கமும் கரங்களை அசைத்துக் கொண்டு கும்பிட்டுக் கொண்டே வந்தார். ஆகையினாலே அந்த நெரிசலில் மிதிபட்டு உயிர் பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை. அப்படி ஒரு முறையையும் கையாண்டிருக்கலாம். அவருக்கு அதில் அனுபவம் இல்லாத காரணத்தினால் இதையெல்லாம் யூகிக்க தவறிவிட்டாரா? அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தினர்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆக ஒரு நடக்கக்கூடாத ஒன்று, 41 உயிர்கள் பலியான அந்த துயரமான நிகழ்ச்சி, சோக நிகழ்ச்சி நடைபெற்றுவிட்டது. அவர் பதட்டத்திலே அப்படியே அவர் சென்னைக்கு போய்விட்டார். அவர் அங்கேயே திருச்சியிலே ஒரு விடுதியிலே தங்கியிருந்து விட்டு ஒரு நாள் கழித்து கூட திரும்ப உயிர் பலியான குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர் தன்னுடைய இரங்கலையும் எல்லா குடும்பங்களுக்கும் நிதி தந்திருக்கிறார். அதை செய்திருக்கலாம். ஆகவே அவர் இதிலே இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நெரிசலை, நாங்கள் முதல்ல ஒரு கூட்டம்னா எழுச்சி பேரணியில் சாயங்காலம் 3:30 மணிக்கு ஆரம்பித்த பேரணி மறுநாள் விடிய காலம் 6 மணிக்கு தான் முடிஞ்சது. கடற்கரை நெடுகிலும் கடலே இந்த பக்கம் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு 94 ஏப்ரல் 16 அந்த பேரணி நடைபெற்ற போது 3000 தொண்டர்களை அதற்கு முன்பாகவே நாங்கள் தயாரித்து பயிற்சி கொடுத்து அங்கே கூட்டத்தை வழிநெடுகிலும் ஒழுங்குபடுத்துவதற்கான வேலையிலே ஈடுபட்டோம். அதைப் போலத்தான் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள், மாணவர்கள் மரத்தானிலே வருகிற போது அவர்கள் விதிபட்டு ஏதாவது உயிர் சேதம் ஆகிவிடக் கூடாது என்ற கவலையில்தான் நானே அந்த கூட்டத்துக்குள்ளே இறங்கி பல பேரை அடித்து தூக்கி எறிந்து ஒதுக்கிவிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலையிலே ஈடுபட்டோம். பயமாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை நடத்தும். அதே போலதான் 95 திருச்சி மாநாடு, அதே போல அந்த மாநாட்டு ஊர்வலம் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர்கள் அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் வந்திருந்தார். அந்த கூட்டத்தை 1995 நடைபெற்ற அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு விடியற்கால 2:30 மணிக்கு தான் நான் பேசி முடித்தேன். 3 நாள் மாநாடு. அந்த கூட்டத்தில் தண்ணீர் வழங்குவது, உணவுப் பட்டலங்கள் வழங்குவது, சிரமமின்றி அவர்கள் சங்கடப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்ற விதத்திலே அதை பாதுகாத்து கொடுத்தோம். ஒரு கவலை இருந்தது, ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டு
உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற பயத்தில் அது மாதிரியாக செய்தோம். அவருக்கு அது மாதிரி அனுபவங்கள் இல்லாத காரணத்தினாலே அவர் அப்படி செய்ய முடியாது. ஆனாலும் அவர் இவ்வளவு பெரும் கூட்டம் வந்திருப்பதை அவருக்கு தெரிந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக வருகிற போது தண்ணீர் குடிக்காத காரணத்தினாலே மயங்கி விழுகின்றவர்கள், குழந்தைகள் கீழே விழுகின்றவர்கள், ஆக நீண்ட நேரம் இருந்து பசி, தண்ணீர், தாகம், இதனால் மயக்கவுற்று விழக்கூடும் என்ற வகையிலே கவலையோடு அதை தடுப்பதற்கு அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் முக்கியமானவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் இதை கொஞ்சம் இந்த விபரீதம் ஏற்படாத அளவுக்கு இன்னும் கூட பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆகவே பொதுமக்களுக்கும் குழந்தைகளை இப்படி அழைத்து கொண்டு போறமே, கூட்டிட்டு போறமே, இந்த கூட்டத்துக்குள்ள இந்த குழந்தை நெரிசல்ல சிக்கிக்கிட்டா என்ன செய்யறது, தண்ணி கிடைக்கலன்னா, குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறது என்று பொதுமக்களும் கொஞ்சம் பொறுப்போட கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம். பெரும்பாலான குழந்தைகளை கொண்டு போவதை தாய்மார்கள் அப்படி நெரிசலிலே மிதிவிட்டு இறந்திருக்கிறார்கள். அவர்கள் போவதையும் கூட தவிர்த்திருக்கலாம். இனிமேல் அவர்கள் சுற்றுப்பயணம் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு செய்தி, சுற்றுப்பயணமா போகவில்லை, ஒவ்வொரு இடமாக தேர்ந்தெடுத்து அங்கே போய் பேச போகிறார். அதுவும் நல்ல முயற்சி தான். ஆனால் வடுதான், ஒரு ஆறாத காயம் ஏற்பட்டு விட்டது. அதில் அவர்கள் கரப்பு தமிழக வெற்றி கழகத்தினர் இன்னும் பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கலாம், பொறுப்பாக நடக்கவில்லை. பொதுமக்களும் கூட பெண்களையும் குழந்தைகளையும் எல்லாம் கொண்டு போய் மணிக்கணக்காக காத்திருக்கிற போது இயற்கை உபாதைகளுக்கு கூட வெளியே போக முடியாது. இந்த கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் வெளியேறி இருக்கணும் கொஞ்சம் பேர். அதை பொதுமக்களும் கூட பொறுப்பின்றிதான் நடந்து கொண்டார்கள். எப்படி இருந்தாலும் உயிர் பலியான குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு, இனி எதிர்காலத்தில் எந்த இயக்கம் நிகழ்ச்சி நடத்தினாலும் அதிலே பெருந்திரளான கூட்டம் வருகிற போது அதற்கு என்னென்ன முன்னேற்பாடான பாதுகாப்பு ஏற்பாடுகள், குடிதண்ணீர் வசதி செய்து கொடுத்தல், இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை நாங்கள் பல நிகழ்ச்சிகள், லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட பல நிகழ்ச்சிகள், முல்லை பெரியாருக்கெல்லாம் அப்படிதான் லட்சக்கணக்கானவங்க வந்தாங்க. கம்பம் பள்ளத்தாக்குக்கு போராட்ட கட்டத்தின் உச்சகட்டத்தில் போக முடியாத அளவுக்கு நெருக்கடி இருந்தது. ஆனால் எந்த விபரீதமும் நடக்காமல் பார்த்துக் கொண்டோம். ஆகவே இதை ஒட்டி தேர்தலில் இது என்ன முடிவுக்கு வரும், ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை கச்சேரிகளிலே, மாலை நேர விவாதங்களிலே கேட்டாலே ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிதான் வரப்போகிற 26 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற இந்த கூட்டணியிலிருந்து ஒரு சிறு சேதாரம் கூட ஏற்படாது. எல்லோரும் கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாகத்தான் இந்த கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய சாதனைகள் ஆட்சிக்கு வந்து சொல்லாதவற்றையெல்லாம் செய்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அரசு ஒவ்வொரு தரப்புக்கும் என்ன தேவையோ அதை செய்து தாய்மார்களுக்கு கொடுப்பதோடு, நிதி கொடுப்பதோடு, இலவச பேருந்து போல பல திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி வருகிற காரணத்தினால் அவர்கள் பொதுமக்களிடத்திலே இந்த அரசுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது என்பதுதான் நான் விசாரித்த அளவிலே நான் உறுதிப்படுத்திக் கொண்டது. அதிலே எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அவர்கள் நடத்தப்படுகிற ஆருடங்கள், யூகங்கள், கணிப்புகள், இதன்படியெல்லாம் நடக்காது தேர்தலில். இன்னொரு முக்கியமான செய்தி, ஈழத்திலே எப்படி இனப்படுகொலை நடந்ததோ அதை போல பலஸ்தீனத்திலே, காசாவிலே லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
ஏராளமான தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முழுமையாக காசாவையும் அந்த பலஸ்தீன மக்களுடைய பூர்வீக இடம்தானது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே ஜெர்மனியிலே நாஜிகளின் தலைவன் ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடி 60 லட்சம் யூதர்களை கொன்றான். அவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு ஆளான அதே யூதர்கள் அதனையே இங்கே உள்ள பலஸ்தீன மக்களுக்கு செய்வது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். இதற்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக தூண்டுதலாக இருப்பவர்தான் டொனால்டு டிரம்ப். அவர் இங்க ஒண்ணு பேசுகிறார், அங்கே ஒன்றை பேசுகிறார். நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு, அதனாலதான் அந்த போர் நின்னதுன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார். அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அதனையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது என்று. இதுவரை நோபல் பரிசு வாங்கிய எவரும் அது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது. அது எனக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் கிடையாது. உளறலுக்கு மேல் உளறல், ட்ரம்ப் உளறல். அமெரிக்காவிலேயே சர்வாதிகாரியை வெளியேறு, ஜனநாயகத்தை காப்போம் என்று முக்கிய நகரங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான பேரணிகள், இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்றதில்லை. ஆகவே இந்த இஸ்ரேல் பிரச்சனையிலே பலஸ்தீன மக்கள் படுகொலைக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். உக்ரைனிலே ரஷ்ய ராணுவம் ஏராளமானவர்களை கொன்று இன்னும் அந்த கொலைகளை மீதமிருக்க மக்களையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற விதத்திலே ரஷ்ய அதிபர் புடின் செய்து கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது. ஜெலன்ஸ்கி அந்த உக்ரைன் மக்கள் போர்க்களங்களிலே தீரர்கள். 2ஆம் உலக யுத்தத்திலே ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் உக்ரைன் வீரர்களுடைய போர் குணம், அவர்களுடைய அஞ்சாத தைரியம். அவர்கள் அப்படிப்பட்ட வழியிலே வந்தவர்கள். ஆனால் பாதிக்கு மேல் கட்டிடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டன, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆக பாலஸ்தீனமும் உக்ரைனும் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் கவலைப்படுகிற அளவுக்கு மரண பூமிகளாக மாறிக்கொண்டிருப்பது மிகவும் மனவாட்டத்தை தருகிறது. இதில் அமெரிக்காவையும் குற்றம் சாட்டுகிறேன், ரஷ்ய அதிபர் புடினையும் நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்திய அரசு ஒரு பக்கத்தில் இஸ்ரேலோடு நட்புறவு கொண்டாட முயல்கிறதே. பண்டித நேரு காலத்திலிருந்தே பாலஸ்தீனத்தை ஆதரித்து வந்திருக்கிறோம். நம்முடைய வெளிநாட்டு கொள்கைகளில் நான் என்னுடைய பழைய நாடாளுமன்ற பேச்சுக்களை எல்லாம் தொகுத்துக் கொண்டிருப்பதால் பார்த்தேன். நாடாளுமன்றத்தில் பலமுறை பாலஸ்தீன மக்களுக்காக நான் வாதாடி இருக்கிறேன். அந்த பாலஸ்தீன மக்களுக்கு, பாலஸ்தீனத்துக்கு சுயநிர்ணய உரிமை, சுதந்திர நாடாக அவர்கள் ஆக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு இதற்கு மேலும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து இந்த காசா படையெடுப்பு தாக்குதலையும் நிறுத்தவும், உக்ரைன் மீது ரஷ்யா மூர்க்கத்தனமாக அந்த மக்களை கொண்டு குவிக்கின்ற அந்த கொடுமையை நிறுத்தவும் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்வர வேண்டும். அமெரிக்கா இதிலே இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு இந்த படுகொலைகளுக்கு பின்னணியில், குறிப்பாக காசா படுகொலைக்கு பின்னணியிலே இருக்கிறது என்பதையும் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நடந்து முடிஞ்ச இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா டேம்பிளுக்குள்ள வந்ததும் மேலும் பாதுகாப்பு காவல்துறை தரப்புல இல்லை, சரியா இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக விஜயை பார்த்து பயப்படுத்தணும், மற்றொரு பக்கம் விஜயை அதிமுக பாஜக கூட்டணி அனுசரிச்சுக்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த அரசியல் எப்படி வருது? திராவிட முன்னேற்ற கழகம் இதை கண்டெல்லாம் பயப்படுன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவும், திமுக கட்டுக்கோப்பான ஒரு கட்சி, ஒரு ராணுவ கட்டுப்பாடுடைய கட்சி. அந்த கட்டுப்பாடு அப்படியே காக்கப்படுகிறது. திமுக மக்கள் இடத்திலே தொடர்ந்து இடைவிடாமல் ஆங்காங்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலே
வரப்போகிற தேர்தலில் எந்த பாதிப்பும் திமுக கூட்டணிக்கு ஏற்படாது. மற்றவர்கள் யூகிப்பதைப் போல ஒரு புதிதாக வந்தவர் பெருமளவுக்கு வெற்றி பெற்று விடுவார் என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. பீகார் மாநில தேர்தலுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பீகார் மாநில தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க தேஜஸ்வி யாதவ். ஆமா, பீகார் எப்பயுமே ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலம். இப்ப லல்லு பிரசாத்துடைய மகன் தான் இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில இருந்து ஒரு கட்சி தனியா போயிருச்சு, அவங்க தனியா போட்டி போடுறாங்க. அதனால பீகார் தேர்தல் இந்த முடிவுதான் உறுதியாக வரும் என்று யூகித்து சொல்ல இயலவில்லை. மழை வெள்ள பாதிப்புகள் அரசு நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இரவும் பகலுமாக தலைமைச் செயலகத்திலேயே இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டு ஆங்காங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் அனுப்புவதோடு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகளையும் அனுப்பி உரிய வகையிலே எந்த சேதமும் ஏற்பட்டு விடாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் குற்றச்சாட்டி இருந்தாரு. அவர் எந்த ஆதாரங்களை எல்லாம் முன் வச்சிருக்காருன்னு பார்க்கணும். இந்த ஆதாரங்கள்னு அவர் காட்டணும் இல்ல. அதனால அன்புமணி அவர் கட்சி நடத்துறதுக்காக தினம் ஒரு அறிக்கை விடுவாரு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியும்.